Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போறோம். குவார்டர்லி எக்ஸாம்ல நீங்க 90 அவுட் ஆஃப் 90 மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு சோ நீங்க வந்து என்ன क्वेश्चंस படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். முக்கியமான 2 மார்க், 4 மார்க் and 6 மார்க் क्वेश्चन என்னென்னலாம் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ நோட் பண்ணிக்கங்க. சோ இதான் வந்து குவார்டர்லி எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் வந்து குவார்டர்லி எக்ஸாம்க்கான போர்ஷன் வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து புது புக் வந்து மாத்திருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்குது. ஏன்னா வந்து புக்ல கொடுத்திருக்கிறது பாருங்க. சோ ஜூன் உங்களுக்கு வந்து செப்டம்பர் வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் போர்ஷன். ஜூன், ஜூலை, சோ தென் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் வந்து வந்துருது இல்லையா. ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் அக்டோபர் வந்துருது. பட் ஸ்டில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கூல்ல வந்து 4th யூனிட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா புக்ல கொடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் 3 யூனிட் மட்டும்தான். எனிவேஸ் நான் வந்து 4th யூனிட் வரைக்குமான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயல் 1ல உள்ள இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் புக்கை வச்சு தான் சொல்றேன். ஸோ அதனால நோ ப்ராப்ளம். நான் புக்கை வச்சு சொல்றேன் அப்படிங்கிறனால இதை வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இயல் 1ல உள்ள இம்பார்ட்டன்டான क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த क्वेश्चन முடித்தால் தரலாம், முடிந்தால் தரலாம், இவ்விரு சொற்களையும் இந்த क्वेश्चन இருக்குல்ல, முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை தொடரமைக்க வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, 4th क्वेश्चन. சோ அது வந்து பாத்துக்கோங்க, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. சோ அதுக்கப்புறம் பலவுள் தெரிகள்ல பாத்தீங்க அப்படின்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா எது இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தளவுல தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சோ அது வந்து பாத்துக்கோங்க. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா விடியல் வனப்பு, இரு சொற்களையும் ஒருங்கே அமைத்து ஒரு தொடராக எழுதுக. சோ இந்த 3ல இருந்து நிச்சயமா ஒரு क्वेश्चन வந்து நிச்சயமா கேட்பாங்க. சோ நல்லா பாத்துக்கங்க. சோ அடுத்தது சிறுவினா பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழை பொறுத்தளவுல வந்து எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இடம் சுட்டி பொருள் விளக்க டைப்ல ஒன்று வரும். ஸோ அதை நான் சொல்றேன். ஸோ ஏங்கல் நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மொத்தமே உங்களுக்கு புக்ல 4 டைப் தான், மொத்த இயலுக்கும் சேர்த்து 4 இடம் சுட்டி பொருள் விளக்குக தான் இருக்கு. 4 நீங்க படிச்சீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு 4 மார்க் கம்பல்சரி வரும், பாத்துங்க. பட் குவார்டர்லி எக்ஸாம்ல இதுதான் ஷுவரா கேட்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन மயிலை சீனி வேங்கடசாமி ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக, வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் क्वेश्चन பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழின் சீரழமை திறம் இயந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ஏன்னா இதுல 3மே சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த 3மே வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து 2 क्वेश्चन உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு செய்யுள், ஒரு உரைநடை, துணைப்பாடம், ஏதோ ஒரு 2 क्वेश्चन இதுல இருந்து தான் வரும், முதல் யூனிட்ல இருந்து. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது புக்குக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கட்டுரை, சோ அதெல்லாம் வந்து தேவையில்ல. தமிழாக்கம் பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து தமிழாக்கம் வந்து கேட்பாங்க. சோ அதனால அது வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நயம் பாராட்டுதல் இருக்கா, இலக்கிய நயம் பாராட்டுதல். சோ இது வந்து பாத்துக்கோங்க, இதுக்கான ஒரு நயம் பாராட்டுதல் பாத்துக்கோங்க, நிச்சயமா கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் தான் வந்து இயல் 1ல வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அடுத்தது இயல் 2ல உள்ள क्वेश्चंस வந்து பார்க்கலாம். 1 மினிட். ஓகே. இயல் 2ல இலக்கண தேர்ச்சி கொள்ள பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन, which is உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரு தொடர்களை எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அது பாத்துக்கோங்க. நம்மை அலப்பம் பொறுத்தளவுல குருவினால பாத்தீங்க அப்படின்னா கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, மிக முக்கியமான ஒரு வினா. இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக, இந்தோ சாரசாணி கட்டடக்கலை குறிப்பு வருக. இது 100% கேட்பாங்க. ஏன்னா இந்த क्वेश्चन இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ அதனால 100% இந்த क्वेश्चन கேட்பாங்க. சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்தோ சாரசாணி கட்டிடக்கலை, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாயிருந்து விளக்கம் தருக, இதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணா பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. நீங்க 12th ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டடி ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF மாடல் கொஸ்டின் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாயிருது. 4 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 4ல இருந்துமே ஒன்று கம்பல்சரி கேட்பாங்க. அதுல நகரம் வெள்ளை வைரமாயிருது. ஸோ அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்தது வந்து இந்தோ சரசனி. ஸோ இது ரெண்டுமே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு, பாத்துக்கோங்க. சிறுவினா பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக. ஸோ அந்த கொஸ்டின். சென்னை அறிவியல் நகரம் என்பதை சான்றுடன் விளக்கு. 3ல இருந்து 1 கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் நிச்சயமா வரும். ஸோ வந்து பாத்துக்கோங்க. ஸோ நெடுவினாவை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து 2 பக்க அளவில் கட்டுரை எழுது. சும்மா நீங்களா தோன்றதான், பட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பாக்குறோம்னா பாத்துங்க, இல்லாட்டி விட்டுறலாம், ஓகேங்களா. பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி கேட்பாங்க. பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலனத்தை விவரிக்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ இது ரெண்டையுமே பாத்துக்கோங்க. இது ரெண்டு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி எப்பவும் போல இந்த மயங்கொலி சொற்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் தலை 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 கலை கலை, இது 3 இருக்குது. விலை விலை, பட் இதுல அதிகமா எக்ஸாம்ல கேட்கறது இந்த ஃபர்ஸ்டும் செகண்டும் அதிகமா கேட்கறாங்க. ஸோ அதை பாத்துங்க, நாளையுமே பட் பாத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது வேற இதுல புக்குக்கு பின்னாடி வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் கலை சொற்கள் எப்பவும் போல. ஸோ அந்த இது பாத்துக்கோங்க. திருக்குறளை பொறுத்தளவுல அணிகள் வந்து நீங்க படிக்கணும். அணிகள் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. நிரல் நிறை அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல உள்ளதுல வந்து ஸோ குருவினால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, ஞாலத்தின் பெரியது எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, ஞாலத்தின் பெரியது எது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது, சினத்தை ஏன் காக்க வேண்டும். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா பொறுத்தவரை இந்த ஃபர்ஸ்ட் அணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, குரல் வழி விளக்குக. சினத்தால் வரும் கேடு. ஸோ இது 3 கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணைகோள் நின்று நிறுவுக. சோ இது மட்டும் பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய் நன்றி அறிதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ இது பாத்துக்கங்க. அடுத்தது இயல் 3. சோ இயல் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு நிமிஷம். இலக்கண தேர்ச்சிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பொருள்கோள் எத்தனை வகைப்படும், அவை யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவளர் செல்வன். சோ இவற்றில் சரியான தொடர் எது, இலக்கண விதி யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் பாத்துக்கோங்க. அடுத்து பலவுள் தெரிகள்ல குருவினா பொறுத்தளவுல புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், மிக மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் போதும். ஸோ அடுத்தது சிறுவினா பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ விளக்கம் தருக அந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி ஒரு விளக்கம் தருக. உங்களுக்கு மொத்தமே 2 இடம் சுட்டி தான் இருக்குது. குவாட்டைலிக்கு சொல்றேன். ஒன்னு ஏங்குளிர் ஞாலத்தில், இன்னொன்று வருபவர் எவராயினும். 2ல ஒன்னு கம்பல்சரி கேட்பாங்க. மேக்ஸிமம் அதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் 2டையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும்ல. அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன், அப்புறம் உரிமை தாகம், 3மே. ஏன்னா இதுல இருந்துமே 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அடுத்தது புக்கு பின்னாடி வந்து இலக்கிய நயம் பாராட்டுக இருக்கும். ஸோ இந்த இலக்கியம் நயம் பாராட்டுக வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல் வந்து பார்த்துக்கோங்க, மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையானது. ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடரமைக்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலை சொற்கள் எப்பவும் போல. ஸோ அது வந்து பார்த்துங்க. தட்டச்சர் பண்ணி வேண்டி விண்ணப்பம் அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு 12th அதிகமாக விண்ணப்பம்லாம் கேட்கறது இல்லை. ஸோ அதனால தேவையில்லை. உங்களுக்கு 3 யூனிட் தான் குவார்ட்டர்லிக்கு. பட் உங்களுக்கு 4 யூனிட் நிறைய பேர் ஸ்கூல்ல சொல்லியிருக்கனால நான் 4வது யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன்.
ஓகே. 4வது யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கண தேர்ச்சி கொள்ள பொறுத்தளவுல எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா. பலவுள் தெரிகளை பொறுத்தளவு குருவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது மிக மிக முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை இது ரெண்டும் பாத்துக்கோங்க. ஐ திங்க் இந்த இது மாதவியின் நாட்டிய நிகழ்வு இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் இது ரெண்டும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது சிறுவினா பொறுத்தவரை ஒருமுக எழினி பெருமுக எழினி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து முன்னாடி ஒருமுக எழினி பெருமுக எழினி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஒருமுக எழினி பொறுமுக எழினி கரந்துவாரல் எழினின்னு 3 கொடுத்துருக்காங்க. ஷுவரா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து நீங்கள் ஆசிரியர் நேரம் மாணாக்கை எவ்வகையில் அன்பில் நெறிப்படுத்துவீர் மனநில் எழுதுவது முதல் தற்கால முறை எழுதும் முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். ஸோ இது 3 கொஸ்டின்லுமே 3ல இருந்து 2 கொஸ்டின் நிச்சயமா வரும். ஸோ பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரம் நாட்டிய அரங்கின் அமைப்புன்னு இருக்கும் முன்னாடி புக்ல. இப்ப வெறும் அரங்கின் அமைப்புன்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் எப்பவும் போல வந்து தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்துக்கோங்க. பிழை நீக்கி எழுதுதல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து திருக்குறளை பொறுத்தளவுல அணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி உவமையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் உவமையணி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு உவமையணி தேவையில்ல. ஸோ அடுத்தது உங்களுக்கு குருவினா சிறுவினா பொறுத்தளவுல வந்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருட்பெருந்து இருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து குரட்பாவை ஓமையோடு பொருத்தி எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார் அது வந்து பாத்துக்கோங்க. வறுமையும் சிறுமையும் தருவது எது. ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறுவினால அணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் வாளையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு சான்றாக வள்ளுவர் கூறுகிறார். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தவரை அறிவுடைமை தான். ஸோ அறிவுடைமை திருக்குறள் ஒரு வாழ்வில் இயக்கம். அதுல வந்து செய்நன்றி அறிதல் மட்டும் சொல்லியிருப்பேன். பட் இதுல அறிவுடைமை திருக்குறள் வாழ்வில் இயக்கம் ரெண்டுமே அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ அதனால ரெண்டுமே பாத்துங்க. திருக்குறள்ல இருந்து மட்டுமே ஒரு நெடுவினா. நீங்க மத்த செயல் நெடுவினா எல்லாம் படிக்க முடியல அப்படின்னா திருக்குறள் உள்ள இந்த 3 சொல்லியிருக்கேன் அந்த 3 படிச்சுங்க ஒரு நெடுவினா கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழ். ஸோ மறக்காம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. வேற எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஐ வில் அப்லோட் த வீடியோ அண்ட் தேங்க்ஸ் so much for watching the clips. All the best.